Dear students, இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஏர் அப்படின்ற லெசனில் அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ போத் ஆர் எலமெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ காம்பவுண்ட். இது ரூம் டெம்பரேச்சரில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இட் இஸ் அ கேஸ் இன் த ரூம் டெம்பரேச்சர். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CO2. So it contains one carbon atom. C stands for carbon and O oxygen ஏற்கனவே பார்த்தோம். So one carbon atom and two oxygen atoms. So it is a chemical compound and not an element. So இது எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகிற சோலார் எனர்ஜியை மறுபடியும் எர்த்துக்கு திருப்பி அனுப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுறதுனால. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது நல்லதில்லை. ஏன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்மளுடைய ஏரில் கார்பன் டை ஆக்சைடு 0.03% வால்யூம் பேசிஸில் இருக்குது. அதாவது மொத்த ஏரில் இருக்க மொத்த கெப்பாசிட்டி பேசிஸில் 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எவால்வ்டு பை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறது மூலிமா. அண்ட் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு டியூரிங் த ஃபர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படின்றது இந்த மாவு புளிக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த ஃபர்மெண்டேஷனால் தான் நடக்குது. இந்த ஃபர்மெண்டேஷனை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கு ஜைமாலஜி அப்படின்னு பேர். பட் நமக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ இந்த ஃபர்மெண்டேஷனை பற்றி பார்க்கணும்னா ஜஸ்ட் நோ வாட் இஸ் ஃபர்மெண்டேஷன். நேச்சுரலாக இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மோஸ்ட்டாக இந்த எரிமலையில் இருக்கிற அந்த மேக்மா அப்படின்னா அந்த ஒரு ஹாட் லிக்யூடு அதிலிருந்து வர்றது தான். CO2 இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த நுண்ணுயிர்கள் மூலமா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து அதை டீகம்போஸ் பண்ணி சாயில், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை விளைவிக்காது. பயோடிகிரேடபிள் அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை விளைவிக்காது. அந்த மாதிரியான டிகிரேடேஷன். ஸோ ஆயில், கேஸஸ் இந்த மாதிரி பயோடிகிரேடேஷன்ல இருந்து வர அவுட்புட்ல இருந்தும் CO2 எவால்வ் ஆகுது. ஹியூமன்ஸ்லேருந்து எமிட் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, கார்பன் சைக்கிளுடைய பேலன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதான். இந்த கார்பன் சைக்கிள் அப்படின்றது அட்மாஸ்பியருக்கும் லிவிங் ஆர்கானிஸுக்கும் இருக்கக்கூடிய கார்பன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ். சரிங்களா, அதுதான் வந்து கார்பன் சைக்கிள். நெக்ஸ்ட் இந்த மேன்மேட் CO2 இருக்கு இல்லைங்களா, அது வந்து குளோபலாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளுடைய டோட்டல் பிளானட்டோடைய டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஹீட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதே ஃபாசில் ஃபியூவல்லேருந்து வர CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஃபாசில் ஃபியூல்ஸ் இஸ் நத்திங் பட் ஆயில்ஸு, கோல், இதெல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ், க்ரூட் ஆயில், கோல், இதெல்லாம் இதிலிருந்து வர CO2 வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் காம்போனன்ட் ஆஃப் த குளோபல் கார்பன் சைக்கிள். நெக்ஸ்ட்டு physical properties of a carbon dioxide. ஆக்சிஜன், நைட்ரஜனுக்கு பார்த்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். ஸோ நிறமற்ற, வாசனையற்ற ஒரு வாயு. இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். ஏரை விட ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து கம்பஷன், அதாவது அந்த எரியறதுக்கு இது சப்போர்ட் பண்ணாது. இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன். இன்னொன்று, இட் இஸ் ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் லைட்லி ரெட். அதனால தான் அப்படின்னா இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இந்த லிட்மஸ் டெஸ்ட் அப்படின்றது ஆசிட் ஆர் பேஸான் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கா இல்லை அதில் காரத்தன்மை இருக்கிறதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது இந்த லிட்மஸ் டெஸ்ட். ஸோ இட் இஸ் ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட்டு இட் கேன் பி, நீங்கள் எல்லாமே வந்து அதை கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் சொன்னோம். CO2 இஸ் present in the gas state at room temperature. ஸோ அட் ஹை ப்ரெஷரில் அதை வந்து லிக்விஃபையும் பண்ணிக்கலாம், அதை லிக்விட்ஸாகவும் மாற்றலாம். ஈவன் இட் கேன் பி சாலிடிஃபைடு ஆல்சோ. நீங்கள் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸில் அதை வந்து சாலிடாகவும் மாற்ற முடியும்.
ட்ரை ஐஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான். இது சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2 இஸ் கால்ட் ட்ரை ஐஸ் விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன். இந்த சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சாலிடு வந்து லிக்யூடாக மாறாமையே டைரெக்டாக வேப்பராக மாறிடுது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஐஸ் கற்பூரம் இருக்கு, இல்லை வந்து ரசகற்பூரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கற்பூரம் ரசகற்பூரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கற்பூரம் நீங்கள் வந்து எரி வச்சிங்க அப்படின்னா கற்பூரம் வந்து எந்த ரெசிடியூவும் விடாது, அது அப்படியே வேப்பரா மாறிடும். நோ லிக்யூட் ரெசிடியூ, எதுவுமே வந்து ரெசிடியூவா விடாம அது அப்படியே வேப்பரா மாறிடும். ரசக்கற்பூரம் அப்படிதான், நீங்க ரசக்கற்பூரம் ட்ரெஸ்ஸஸ்ல வச்சு வைப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வச்ச சைஸ்ல இருந்து ரசக்கற்பூரம் சைஸ் சின்னதாயிட்டே வரும். ஸோ அது என்ன ஆயிடும், வேப்பரா மாறி போயிடும். ஸோ சாலிட்ஸ் வந்து டைரக்டா வேப்பரா மாறுற ப்ராசஸ் பேர் தான் சப்ளிமேஷன். So the process of conversion of a solid into vapor without reaching the liquid state. So liquid state க்கு ரீச் ஆகாம டைரக்டா நீங்க வந்து வேப்பரா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா then it is called the sublimation. Next chemical properties. So chemical propertiesல first combustion பார்ப்போம். So combustibility நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த it is it does not support combustion. So it is a non combustible gas and not a supporter of combustion also. ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சைட்ஸும் கார்பனேட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும் மெட்டல்ஸ் கூட. ஸோ இந்த ரியாக்ஷனில் பாருங்க, சோடியம் கூட கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது யூ ஆர் கெட்டிங் சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட் தான் நீங்கள் வந்து வாஷிங் சோடாவாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வாஷிங் சோடா இந்த சோடியம் கார்பனேட் தான். ஸோ மெக்னீஷியம் கார்பன் டை ஆக்சைடில் சேரும் போது யூ ஆர் கெட்டிங் மெக்னீஷியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஒரு அல்கலி கூட ரியாக்ட் பண்ணுறோம். அவங்க எடுத்துருக்கிற அல்கலி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது NaOH இஸ் அல்கலி இன் நேச்சர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் NaOH என்ன வருதுன்னா NaHCO3. இது வந்து சோடியம் பைகார்பனேட்டு, இது வந்து ஒரு சால்ட் ப்ளஸ் என்ன வாட்டரை வந்து கொடுத்தது. ஸோ ரியாக்டன் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ் சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் வாட்டர். இந்த சோடியம் பைகார்பனேட் தான் பேக்கிங் சோடான்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு லைம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இட் டர்ன்ஸ் மில்கி, அதாவது ரொம்ப வெள்ளை நிறத்தில் அந்த பால் போன்ற ஒரு நிறத்தில் வந்து அது மாறிடும். ஏன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் வந்து இன்சாலிபிளாக இருக்கிறதுனால. CaOH2 plus CO2 CaCO3 plus H2O. இந்த கால்சியம் கார்பனேட் வந்து இன்சாலிபிள்னா கரையாம இருக்கிறதுனால. ஸோ இதே நீங்க அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை செலுத்துறீங்க இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட அப்படின்னா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மில்கி ஒயிட்ல வந்து உங்களுக்கு ரியாக்ஷன், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த மில்கி ஒயிட்னஸ் வந்து டிஸப்பியர் ஆகி உங்களுக்கு கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் CaHCO3 அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் டு நோல, வீனஸ், நம்ம பிளானட் சிஸ்டம்ல வீனஸ் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீனஸ்ல 96 to 97% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த வீனஸோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பவுமே ரொம்ப ஹாட்டாகவே இருக்கு. ஸோ ஏன் வந்து ஹீட் எப்பவுமே அது ரீட்டைன் பண்ணிட்டே இருக்கும், அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போக விடாது. ஸோ சோலார் எனர்ஜி வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். அதாவது அட்மாஸ்பியருக்கு வந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் இடத்துக்கு அனுப்புது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டை வந்து எஸ்கேப் ஆக விடுறது இல்லை. ஸோ இட் ரீடைன்ஸ் த ஹீட். அதனால அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 462 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ அங்கே யாருமே இந்த மாதிரி டெம்பரேச்சரில் இட் இஸ் டிஃபிகல்ட் டு லிவ். ஸோ இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இருக்கிற சோலார் சிஸ்டத்துலேயே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னா நம்ம இந்த வீனஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு. ஈவன் நீங்கள் சோடாலாம் பார்த்துருப்பீங்க. சோடா இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி தான். அப்புறம் நீங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க.
தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ஒரு ரெட் கலர் சிலிண்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து தே வில் ட்ரை டு அந்த பவுடரை வந்து ஃபோர்ஸாக அடிப்பாங்க அதுக்கு மேலே. சரிங்களா, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லையும் CO2 யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சோடியம் கார்பனேட் மேனுஃபேக்சரில் இந்த CO2 சோடியம் கார்பனேட் இஸ் நத்திங் பட் வாஷிங் சோடான்னு சொன்னேன். இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசஸ் பேர் சால்வே ப்ராசஸ். நெக்ஸ்ட் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. நான் சொன்னேன், ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும், பட் வி கேன் லிக்விஃபை ஆல்சோ சாலிடிஃபை இட். ஸோ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரை ஐஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஷோஸ், நிறைய இந்த சினிமா ஷூட்டிங்ஸ், இங்கெல்லாம் வந்து நீங்க இந்த புகை வர மாதிரி பார்த்துருப்பீங்க ஸ்டேஜஸ்ல. அது என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரை ஐஸை யூஸ் பண்ணி தான். ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து வேப்ரா, அதாவது சாலிட் வந்து வேப்ரா ஆகக்கூடிய கேரக்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. தட்ஸ் வி கால் இட் அஸ் எ சப்ளிமேஷன். ஸோ ட்ரை ஐஸை வந்து ஈஸியாக வேப்ரா அது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரை ஐஸை வந்து நிறைய இந்த ஸ்டேஜ் ஷோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் எ ஹியூமன். ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்கின்ஸ்லாம் பட்டா இட் வில் காஸ் திஸ் பர்னிங் சென்சேஷன் ஆன் த ஸ்கின்ஸ். ஸோ இட் இஸ் நாட் குட் அண்ட் இட் ஹேஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் த ஹியூமன். ஸோ அதிகப்படியான யூசேஜ் வந்து கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ், யூரியா மேனுஃபேக்சரிங்ல அமோனியா கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது இந்த ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. ஏரேட்டட் வாட்டர் ஆர் சோடா வாட்டர், நீங்க சோடா வாங்கி குடிச்சிருப்பீங்க அப்படின்னா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ல டிசால்வ் பண்ணப்படுது. எப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ல. ஸோ தட் வி கால் இட் அஸ் அ ஏரேட்டட் வாட்டர் ஆர் சோடா வாட்டர். வந்து அண்டர் ப்ரெஷர்ல அதை அடைச்சி வச்சிருக்கிறதால நீங்க அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண உடனே இட் வில் ட்ரை டு கம் அவுட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் சோலார் ரேடியேஷன் வந்து சன்ல இருந்து எர்த்துக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சோலார் ரேடியேஷன் யார் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் ஓஷன், சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஓஷன் இந்த சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை மறுபடியும் இவங்க அட்மாஸ்பியருக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இட் ரிலீஸ் த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ். இவங்க ரிலீஸ் பண்ற அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அட்மாஸ்பியர்ல இருக்க ஒரு சில கேஷியஸ் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், மறுபடியும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி மறுபடியும் அதை வந்து அந்த ஹீட்டை எல்லா டைரக்ஷன்லையும் ரேடியேட் பண்ணும். ஸோ இந்த கேஸஸ் அப்சர்வ் பண்ணுது இல்லைங்களா, இந்த கேஸஸ் தான் வந்து எர்த்தோடைய டெம்பரேச்சரை ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ண கேஸஸ் தான் நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த எஃபெக்டை, இந்த அப்சர்வ் பண்ணி மறுபடியும் ரீரேடியேட் பண்ற அந்த எஃபெக்டை தான் நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். எது இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ், இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ CO2 கார்பன் டை ஆக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, CH4 இஸ் மீத்தேன் அண்ட் CFC இஸ் குளோரோஃப்ளூரோகார்பன். ஸோ இந்த கேஸோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸோடைய லெவல் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ நம்ம யூஸ் பண்ற நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியில வர சில கழிவுகள், ஏர் பொல்யூட்டன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த கேஸை இன்க்ரீஸ் பண்றதால இந்த கேஸ் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மேக்கிங் த டெம்பரேச்சர் ஹையர் அண்ட் வார்ம். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு we are calling it as global warming, புவி வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க. குளோபல் வார்மிங்கால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ் இதெல்லாம் வந்து மெல்ட் ஆயிட்டே வரும். கிளேசியர்ஸ் அப்படின்னா பனிப்பாறைகள், ஐஸ் கேப்ஸ் அப்படின்னா அதுவும் பனியால் மூடப்பட்ட ஒரு இடம் தான். ஆனால் 50,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளேசியர்ஸ் அப்படின்றது பனிப்பாறைகள், இதெல்லாம் வந்து மெல்ட் ஆயிட்டே வரும் நீங்க வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால. அப்புறம் இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ், சாயில் மண்ணரிப்பு ஜாஸ்தி ஆகும். அன்சீசனல் ரெயின்ஸ், அதாவது வந்து ரெய்னி சீசன் சொல்லுவாங்க அந்த டைம்ல இல்லாமல் மற்ற சம்மர் இந்த மாதிரி சீசன்ல கூட உங்களுக்கு
மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அன்சீசனல் ரெயின்ஸு, அப்புறம் பயோடைவர்சிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஏன் அப்படின்னா டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோரல் ரீவ்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீஷிஸ். கோரல் ரீவ்ஸ் வந்து பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ நீரால் பரவக்கூடிய நோய்கள், இந்த பூச்சியால் பரவக்கூடிய நோய்கள், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ இது எப்படி தடுக்கலாம்? ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஃபாசில் ஃபியூல்ஸ்னா க்ரூட் ஆயில், ஸோ பெட்ரோல், டீசல் இதெல்லாம், அண்ட் கோல், இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும். காட்டை அழிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மரம் வெட்டுறது இதெல்லாத்தையும் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் குளோரோஃப்ளூரோகார்பனோட யூசேஜை கம்மி பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அதிகமான மரம் நடணும். நிறைய ரீசைக்கிள் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லேட்டஸ்டாக கூட நம்ம பிளாஸ்டிக்கு பேன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரீசைக்கிள் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணும். அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸை மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜியை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின்னா அமில மழை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக ரெயின் வாட்டர் வருதுன்னா அந்த ரெயின் வாட்டர் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர், அதுதான் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு தண்ணி. பட் பொல்யூட்டன்ஸ் இருக்கு, அதாவது அந்த அட்மாஸ்பியர்ல வந்த அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆர் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த ரெயின் வாட்டர் கூட சேர்ந்து அதை இம்பியூரா மாத்திருது. ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ்ல எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம ஃபேக்டரிஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண சில ஹார்ம்ஃபுல் கேசஸ்ல இருந்து வருது. அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்த ஃபாசல் ஃபியூல்ஸ் பர்ன் பண்றது, வல்கனோஸ், இந்த எரிமலைகள்ல இருந்து வர அந்த பிளம்புகள், இது எல்லாமே சேர்ந்து இந்த பொல்யூட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, அந்த பியூரா வர ரெயின் வாட்டர்ல இந்த ஆக்சைட்ஸ் போய் டிசால்வ் ஆகிட்டு என்ன நடக்குது, நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபூரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இந்த ரெண்டு ஆசிடை ஃபார்ம் பண்றதுனால வர ரெயின் வாட்டருடைய அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அமிலத்தன்மை இன்க்ரீஸ் ஆயிடுது. இதுதான் வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் நைட்ரஜன் ஆக்சைடு, இது வந்து ரெயின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணி ரெயின் வாட்டருடைய அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆசிட் ரெயின். பிஹெச் ஸ்கேல்ல இந்த ஆசிட் ரெயினுடைய வேல்யூ என்ன சொல்றாங்க அப்படின்னா அரௌண்ட் 5.6. இந்த பிஹெச் ஸ்கேல் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து அமிலத்தன்மையில் இருக்கா இல்லை காரத்தன்மை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த பிஹெச் ஸ்கேலை யூஸ் பண்றோம். இந்த பிஹெச் ஸ்கேல் வந்து பியூர் ரெயின் வாட்டர், பியூர் ரெயின் வாட்டருடைய பிஹெச் ஸ்கேலு 5.6ல இருக்கும். அதே இந்த ஆசிட் ரெயின் இருக்கக்கூடிய பிஹெச் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 5.6 விட கம்மியாக இருக்கும். ஸோ 7க்கு மேலே இருக்கிற வேல்யூஸை நம்ம பேசிக் நேச்சர்னு சொல்லுவோம். 7க்கு கீழே இருக்கிற வேல்யூஸை அசிடிக் நேச்சர்னு சொல்லுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ பிஹெச் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அசிடிக் நேச்சர் அதில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இட் இரிட்டேட்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ கண்ணு, நம்மளுடைய தோல், இதெல்லாம் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்க மரங்கள் வளர்றதுக்கு அந்த விதைகள் இருக்குல்ல, அதனுடைய ஜெர்மினேஷன், அதனுடைய குரோத்தை வந்து அது தடுத்து நிறுத்தும். அண்ட் மண்ணோடைய வளத்தை வந்து அது பாதிக்கும். அதனால மண் வளம் இல்லாத மண்ணா போயிடும். அந்த மண்ணுல எந்த ஒரு செடி மரங்களும் எதுவும் வளராது. ஸோ டெஸ்ட்ராய்ஸ் த பிளான்ஸ் அண்ட் aquatic life, and also it causes corrosion in the many buildings and bridges. நம்ம கட்டி வச்சிருக்கிற bridges இதெல்லாம் வந்து ஒரு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா அது ஆசிட் நேச்சரா இருக்கிறதுனால. இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் யூசேஜை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ண பழகிக்கணும். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய ஆட்டோஸ் வந்து சிஎன்ஜிஸ்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அதனுடைய
அவுட்புட்ல வந்து ஹார்ம்ஃபுல் கேசஸ் வந்து ரொம்ப கம்மி. வைல் கம்பேர் வித் த டீசல் அண்ட் பெட்ரோல் என்ஜின்ஸ் இதில் இருக்கிற அவுட்புட்ல கேசஸ் ஐ மீன் ஹார்ம்ஃபுல் கேசஸ் அந்த பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய கேசஸ் வந்து ரொம்ப கம்மி சிஎன்ஜி யூஸ் பண்ணுறது. யூசிங் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ். ஸோ தொழிற்சாலை கழிவுகளை முறையாக டீகம்போஸ் பண்ணணும். இந்த லெசன்ல பார்த்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் எப்படி சிலிகேட்ஸாகவும் கார்பனேட்ஸாகவும் ஆக்சைட்ஸாகவும் வாட்டராகவும் இருக்குது. இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இந்த ஃப்ரீ ஸ்டேட் பார்ட் ஆஃப் ஏர் இந்த அட்மாஸ்பியர்ல ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்குது. அதுதான் O2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். ஸோ இட் டிசால்வ் ஸ்பேரிங்லி இன் வாட்டர். இட் இஸ் டென்சர் தென் ஏர். ஸோ ஸ்பேரிங்லின்னா ரொம்ப கம்மியாக அப்படின்னு அர்த்தம். அண்ட் மெக்னீஷியம், அயானு, சோடியம் இதெல்லாமே வந்து ஆக்சிஜன் கூட பேர்ன் ஆகி இட் வில் கிவ் ஆக்சைட்ஸை கொடுக்கும். நைட்ரஜனை சால்யூபிள் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக வந்து பாக்டீரியாவால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நைட்ரஜன் வந்து ஆர்டினரி கண்டிஷனில் வந்து இன்ஆக்டிவாக இருந்தாலும் ஒரு ஹை டெம்பரேச்சரில் அது வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலிமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் catalyst. And carbon dioxide வந்து cannot exist as a liquid at atmospheric pressure, but it occurs as a carbonates in nature. இதெல்லாம் சொன்னோம். gaseous stateல தான் வந்து ஒரு atmospheric conditionsல இருக்கும். high temperature pressures conditionsல தான் அதை வந்து நம்ம liquefy-ஆவோ இல்லை solidify-ஆவோ பண்ண முடியும். dry ice வந்து கிட்டத்தட்ட 109 -109 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட இருந்தால் தான் அந்த dry ice நமக்கு ஃபார்ம் ஆகும். Basically, carbon dioxide is acidic in nature and terms lime water, milky. It is a fire extinguisher that use பண்றாங்க. And global warming என்னன்னு பார்த்தோம். Average increase on the temperature in the atmosphere or simply it's warming of the earth. So புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் green house gases. இதெல்லாம் green house gases. Carbon dioxide, methane, nitrous oxide and chlorofluorocarbons இதெல்லாம் green house gases. So this comes to the end of this lesson, students. Thank you.